வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரது தாயாருக்கு அளிக்கப்பட்ட அந்த சிகிச்சையில பக்க விளைவுகள் ஏற்படுவது குறித்து சிகிச்சை அளித்த டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை அந்த இளைஞர் ஏற்கனவே சந்தித்து கேட்டுள்ளார் என்று தெரிகின்றது. இந்த நிலையில் இன்று மருத்துவமனைக்கு வந்த அந்த இளைஞர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை கத்தியால் குத்தியிருக்கின்றார். இப்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். தற்போது ஸ்டேபிளாக இருக்கின்றார். இன்று ஒரு 2-3 மணி நேரத்தில் கான்சியஸ் வந்திருப்பாங்க. மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க, வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டது இந்த அரசு. அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் அது தெளிவாக இருக்கின்றார். கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தலைப்பகுதியில ஒரு 4 இடங்கள்ல கத்தியால் ஏற்படுத்தப்பட்ட காயம், அதே போல இடது கழுத்து பகுதியில ஒரு காயம், இடது தோள் பட்டையில ஒரு காயம், இடது காது மடலில் ஏற்பட்ட ஒரு காயம். சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள்லாம் கூட இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அவங்க அண்ணா, அவங்களுடைய டாக்டர் மனைவி டாக்டர்